வயது முதிர்ந்த தந்தையை மகன் தாக்கி மண்டையை உடைத்த வீடியோ காட்சி வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் சொத்துக்காக வயது முதிர்ந்த தந்தையை அடித்து மண்டையை உடைத்து சித்திரவதை செய்வதாக மகன் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி விவசாயி மணி, இவரது மனைவி பாரதி, 3 மகள்கள் உள்ளனர். இதில் 3 மகள்கள் திருமணம் முடிந்து சென்று விட்டனர். 2 மகன்கள் இறந்துவிட்ட நிலையில் ஒரு மகன் முருகன் மட்டும் உள்ளார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு மனைவி பாரதி இறந்துவிட்ட நிலையில் மகள் நாகலட்சுமி பராமரிப்பில் இருந்து வருகிறார். இவரது மகன் முருகன் தற்போது பாஜகவில் மாவட்ட நிர்வாகியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் மணிக்கு 3 வீடுகள் உள்ளன. இதில் தற்போது உள்ள முருகன் ஒரு வீட்டில் இருந்து கொண்டு மற்றொரு வீட்டை வாடகைக்கு விடுத்து விட்டுள்ளார். மீதமுள்ள ஒரு வீட்டில் மணி மற்றும் அவரது மகள் நாகலட்சுமி இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த வீட்டையும் கைப்பற்றும் எண்ணத்தோடு வயது முதிர்ந்த தந்தை மணியை தாக்கி காயப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேறு என அச்சுறுத்தி வருகிறார். இதுகுறித்து கடலாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு மகள் நாகலட்சுமியுடன் வந்த வயது முதிர்ந்த மணி தான் வசிக்கும் வீட்டை மகன் பறிப்பதற்காக கூறி காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தார். கூட்டம்